நம்ம கம்பெனியில் சில விஷயம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம கம்பெனி வளர வளர நம்ம செய்கிற வேலைகளும் மாற்றம் ஏற்படணும். அது மாதிரி நாங்கள் ஜெல்லி கலக்கிறப்ப கையில் தான் கலக்கிறோம், அதாவது மேனுவலாக தான் கலக்கிறோம். ஸோ அதனால் வேஸ்டேஜ் அதிகமாகுது, எங்களுக்கும் மேன் பவர் அதிகமாக தேவைப்படுது. இதனால் 2 பேர் பாதிப்படைகிறோம். ஒன்று, மெட்டீரியல் வாங்கி தர ஹவுஸ் ஓனரும் பாதிப்படைகிறாரு. 2வது, ஆஸ் எ கான்ட்ராக்டராக எடுக்கிற இந்த மாதிரி இன்ஜினியர்ஸும் பாதிப்படைகிறாங்க. அதுவும் இல்லாமல் குவாலிட்டியாக ஒரு பொருளை நம்ம செய்கிறப்ப அந்த குவாலிட்டி மிஸ் ஆகுதுன்னா அந்த குவாலிட்டி பக்காவாக ஆகிறதுக்கு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதையும் யோசிக்கணும். அதே மாதிரி என் சைட்டில் எந்த ஒரு குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் மிக்சர் மிஷின் வாங்கியிருக்கேன். இதோட பர்பஸ் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜெல்லி கலக்கும். ஸோ நம்ம லோடு போடுற வேலை மட்டும்தான். ஸோ நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும், நாங்கள் செய்கிற வேலையும் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் மிக்சர் மிஷின் எல்லா சைட்லையும் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்தமாரி மிஷின் தேவைப்படுதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நான் இந்த மிஷினை உத்தரப்பிரதேஷ்லேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட காஸ்ட் என்ன, இது நான் எப்படி வாங்கினேன், இந்த மற்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.